சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வியோடைய ஃப்ரெண்டும் கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா வாமிட் வந்துருது. வேகமா ஓடி போய் தமிழ்ச்செல்வி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பரவாயில்லையா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கையில இப்ப பரவாயில்ல ஜெனி அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா டேபிள்ல உட்கார போறாங்க. உட்கார போகையிலே பார்த்தா தமிழுக்கு திடீர்னு மயக்க வந்துடுது. மயங்கி கீழே விழுந்துறாங்க. ஐயோ தமிழ் எந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல பார்த்தா தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. அப்ப வேகமா பார்த்தா சக்தி ஓடியாராரு. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்கவும், இல்லைங்க மயங்கிட்டாங்க கொஞ்சம் தூக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும் சக்தியும் பார்த்தா தமிழை தூக்குறாரு. தமிழை தூக்கையில பார்த்தா சக்தி மனசுல அவ்வளோ சந்தோஷம். இவளை தூக்குறோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்தா வேகமா தமிழை தூக்குறாரு. தமிழை தூக்கிக்கிட்டு இருக்கையில தான் இங்க காலேஜுக்குள்ள அமைச்சருடைய கார் வந்துகிட்டு இருக்கு. ஆண்டிப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு கெஸ்டா பார்த்தா இங்க ராஜாங்கம் கூட சேதுவும் வந்திருக்காரு. அமைச்சர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா பரபரப்பா வாட்ச்மேன்ல இருந்து எல்லாரும் ஓடியாராங்க. இங்க பார்த்தா கார்ல இருந்து ராஜாங்கமும் கீழே இறங்குறாரு. கூடவே சேது இறங்குறாரு. அப்ப வேகமா சக்தி தமிழை தூக்கிட்டு வராரு. இதை பார்த்தா ராஜாங்கம் பாத்துறாரு. சேதுவும் பார்த்தா இதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இந்த கன்றாவியெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுல பார்த்தா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா ராஜாங்கம் அதை பார்த்துட்டு முகமெல்லாம் சுளிக்கிறாரு. யாரு இவன், எதுக்கு இவன் தமிழை தூக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. வேகமா தூக்கிட்டு போய் இங்க ஒரு இடத்துல உட்கார வச்சு தமிழுக்கு முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் கண்ணு முழிக்கவும், என்ன ஜெனி மயங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா வழக்கம் போலதான் வாந்தி மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும், அப்ப சக்தி கேட்கிறாரு என்ன சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை சக்தி, இவ பிரெக்னண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும் இங்க சக்திக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஏன் தமிழ் நீ மாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி சக்தி கேட்டதோ, ஆமா சக்தி 2 மாசம், அதனாலதான் இப்ப கொஞ்சம் அடிக்கடி வாந்தியும் மயக்கமும் ரொம்ப வருது. நேத்து கூட காலேஜ்ல இப்படிதான் ஃபர்ஸ்ட் டே வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்டேன். அதே மாதிரி இப்ப இன்னைக்கும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி பரவாயில்ல தமிழ் உடம்ப பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சேதுவும் ராஜாங்கம் பார்த்தா காலேஜுக்குள்ள போறாங்க. அங்க இருக்க பிரின்சிபால் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன ஏதுன்னு பேசிட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு ராஜாங்கமும் சேதுவும் திரும்ப வீட்டுக்கு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜாங்கம் சேது கிட்ட கேட்கிறாரு, சேது உனக்கு விவாகரத்துல சம்மதம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டதும், எனக்கு சம்மதம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. கூடிய சீக்கிரம் வக்கீல பார்த்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். எவ்வளவு சீக்கிரம் விவாகரத்து வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமும் விவாகரத்து வாங்கிரும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லவும், தமிழ்ச்செல்வியை சக்தி தூக்குனதை பார்த்தா சேது நினைச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இவன் இந்த அளவுக்கு இவளை தூக்கிட்டு வரானா, அப்ப இவ வயிற்றுல அவனுடைய குழந்தை தானே வளருது, என்கிட்ட இவ்வளவு ஏமாத்தி இருக்காளே இவளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா மனசுல ரொம்ப கொதிச்செழிஞ்சு அப்படியே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கும் பார்த்தா சேது வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே சேது ராஜாங்கிட்ட சொல்றாரு, அப்பா வக்கீல் கிட்ட உடனே பேசுங்க, சீக்கிரம் எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பதான் சாவித்திரி ஈஸ்வரியும், என்ன இப்பதான் வெளியே போயிட்டு வந்தியா, வந்ததுமே விவாகரத்தை பத்தி பேசுறியா, அப்ப காலேஜ்ல என்னமோ நடந்திருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னே சேதுவும் நீயும் வெளியே போனீங்க, போயிட்டு வந்த உடனே சேது இப்படி பேசுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி கேட்கவும், காலேஜுக்கு போன இடத்துல பார்க்க கூடாதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. யார் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோமோ இப்ப அந்த பொண்ணுடைய குணமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும், யாருனே தமிழ்ச்செல்வியாவா சொல்ற அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்டதும், ஆமா நாங்க பார்க்க கூடாதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் வக்கீல் கிட்ட பேசி சேதுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து சேதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிடுறாரு. சாவித்திரிக்கு பார்த்தா மனசெல்லாம் குளிர்ந்து போயிருது. அப்பாடா சீக்கிரம் என் மகளுக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனக்கோட்டை கட்டவும், அப்பதான் வந்து ஈஸ்வரி, அத்தாச்சி பெரிய மனக்கோட்டை கட்டுறீங்க போலயே, எப்படியாவது சேதுக்கும் தமிழுக்கும் அத்து விட்டுட்டு அந்த இடத்துக்கு தாமரை கொண்டு வர பாக்குறீங்க. ஆனா அது ஒரு நாளும் ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது, அதை நான் நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்ன பேசுறீங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், எனக்கே தெரியாம என்கிட்ட எவ்வளவோ விஷயத்த மறைச்சு உன் துணை கூட எனக்கு தேவையில்லை, நான் என் மக கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன்னு சொன்ன நீ சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவியா, இதை நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா, ராஜாங்க மாமாவும் இதை ஒத்துக்கிற மாட்டார். கூடிய சீக்கிரமே சேதுக்கு நான் ஒரு பொண்ணை பார்க்கறேன், நான் கூட்டிட்டு வர ஒருத்தி தான் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாவா, ஓ மக ஒரு நாள் ஒரு பொழுதும் சேதுக்கு பொண்டாட்டியாக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சாவித்திரி கிட்ட சவாலை விடுது.